இது இந்திய அரசியல்லே ஒரு திருப்புமுனையான கூட்டம். ஏன்னா, இன்னைக்கு வந்து மத்தியில ஆளுகிற பாஜக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வலுப்படுத்துகிறதுக்கு 2 விதமான உத்தியை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து பாப்புலிசம்ன்ற ஜனரஞ்சகவாதம். 2வது வந்து அதிகாரத்தை குவிக்கிற சென்ட்ரலைசேஷன். இந்த 2யும் எதிர்கொள்கிறதுக்கு தேசிய கட்சிகளால் அந்த அளவுக்கு முடியாது. இன்றைக்கி அதனால தான் காங்கிரஸ் வந்து இதை எதிர்கொள்கிறதுல ரொம்ப தடுமாறுகிறார்கள். அப்போ அதுக்கு சரியான மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம் தான், கூட்டாட்சி முறை தான். அந்த கூட்டாட்சி முறையை முன்வைத்து பேசும்போது பாஜகவால் எந்த பதிலையும் சொல்ல முடியாது. இதை சரியான அந்த உத்தியை இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார். இன்றைக்கி இந்திய அரசியலையே ஒரு மறுவார்ப்பு செய்கிற, ரீடிஃபைன் பண்ணுகிற ஒரு பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இந்திய அரசியலில் மாறி இருக்கிறது. இது வெறும் இந்த கூட்டம் என்பதோடு முடியாது. அடுத்து வருகிற மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்து வரப்போகிற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தீர்மானிப்பது இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த திட்டங்கள் தான். நிச்சயமாக அப்படி அது மாறும். ஏன்னா இன்றைக்கி இதுக்கான பாஜகவுடைய அரசியலுக்கு மாற்றுகளாக வந்து இன்றைக்கி மாநில கட்சிகள் தான் உருவாகியிருக்காங்க. அது உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, மேற்கு வங்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இருந்தாலும் சரி. அதுபோல் இன்றைக்கி தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் ஆளுகிற மாநிலங்கள்லேயும் அந்த மாநில உரிமைகளை முதன்மைப்படுத்துவது தான் அவர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியிருந்தாலும் சரி, கேரளாவில் இருக்கிற சிபிஎம் உடைய அரசாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த மாநில உரிமைகளை வந்து முன்னிலைப்படுத்தி அதற்காக குரல் கொடுக்கும்போது தான் மக்கள் ஆதரவை பெற முடிஞ்சிருக்கு. எனவே தேசிய கட்சிகளாக இருந்தாலும் கிட்ட மாநில கட்சிகள் என்கிற நிலையில் தான் இன்றைக்கி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே மாநில உரிமைகளை முதன்மைப்படுத்தி இன்றைக்கு கூட்டாட்சி என்பதை தன்னுடைய அஜெண்டாவில், தன்னுடைய செயல் திட்டத்தில் முதல்ல வைக்க வேண்டிய கடமை இன்றைக்கி தேசிய கட்சிகளுக்கும் உருவாகிருக்கு. அந்த நிர்பந்தம் உருவாகிருக்கு. அதற்கேற்ப இன்றைக்கி தேசிய கட்சிகளை தங்களை வந்து மறுவார்ப்பு செய்து கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியையும் நம்முடைய முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கார். இன்றைக்கி காங்கிரஸாக இருந்தாலும் சரி, சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, அவர்கள் கடந்த காலத்தில் செய்த அரசியலை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க முடியாது. மாநில உரிமைகளுக்கு முதன்மை கொடுத்து அவர்களும் பேச வேண்டியிருக்கும். ஃபெடரலிசத்துக்கு, கூட்டாட்சிக்கு முதன்மை கொடுத்து அவர்கள் பேச வேண்டியிருக்கும். இனிமேல் அதிகார குவிப்பை வந்து முதன்மைப்படுத்தி அவர்கள் பேச முடியாது. எனவே அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் லாங்குவேஜ், அந்த அரசியல் மொழியவே மாற்றுகிற ஒரு பெரிய முன்னெடுப்பை நம்முடைய முதலமைச்சர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.